வாராகி எப்படியோ அதே தான் வராக பெருமாள். வராக பெருமாள் வராக பெருமாள் உலகத்தை குடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையே ஸ்திரதர புத்தி இருந்ததுன்னா கீர்த்தி வரும், கீர்த்தி இருந்ததுன்னா லாபம் வரும், லாபம் இருந்தால் எல்லாம் கிடச்சிடும். அந்த மாதிரி வராக பெருமாளை பற்றி பெருமாள் கேட்காதவர்களும் கொடுத்துட மாட்டார். நம்ம போய் கேட்கணும், ஆனால் கேட்டால் அடுத்த செகண்டு கொடுத்துட மாட்டார் பெருமாள். வராக பெருமாள் என்ன பண்ணுவார்னா பத்னி கிட்ட தான் முதல்ல கேட்பாராம். பத்னினா யார்? பொண்டாட்டி. வராகர் அதுதான் பண்ணார். பொண்டாட்டியோட ஒரு உத்தரவு இல்லைன்னா அடுத்த செகண்டு குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சித்தார்த்த சித்தங்கல்ப சித்தித சித்திசாதனாக. ஸ்ரீராம் குருஜி சேனலுக்கு எல்லோருக்கும் பரிபூர்ண நமஸ்காரம். என்னென்னா வாராகியை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். இப்போ நிறைய பேர் மெசேஜ்லேயும் ஃபோன்லேயும் என்ன கேட்குறாள் அப்படின்னா, வராக பெருமாளை பற்றி சொல்லுங்கோ, வராகர் எதுக்காக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார், என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவளுக்காகவும் வராக பெருமாளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த வராகரை பற்றி நம்ம சொல்கிறோம். வராகர் வாராகி எப்படியோ அதே தான் வராக பெருமாள். வராக பெருமாள் ஒரு அசுரனை வதம் பண்ண வந்தவர். ஒரு அவதாரம் 10 விதமான ஒரு பெருமாளில் நம்ம குழுவில் கூட வைப்போம். அந்த மாதிரி அதில் ஒருத்தர் வராக பெருமாள். வராக பெருமாள் உலகத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையே ஆள்றக்கூடிய விஷயங்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் வராக பெருமாள். வராக பெருமாள் தாயாரோட அருள்பாக்கி உள்ளார். இந்த தாயாரானப்பட்டவள் வராக பெருமாளை பார்த்துட்டே இருப்பாள். அதனால் வராகருக்கு என்ன மகத்துவம் அப்படின்னா, பாதத்தில் நாகத்தோடு நம்ம கிருஷ்ணர் உட்காண்டிருப்பார், அதுக்கு மேலே நம்ம வராக பெருமாளை பார்த்து நம்ம தாயாரை உட்காண்டிருப்பார். அவரோட மகத்துவம் என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து